அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா கணக்கிலிருந்து 75 லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணனின் வங்கிக் கணக்கிற்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா வங்கிக் கணக்கிலிருந்து 75 லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். தற்பொழுது நெல்சனின் மனைவி மோனிஷா கணக்கிலிருந்து 75 லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணன் வங்கி கணக்கிற்கு கைமாறியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்சனுடைய மனைவி கொடுத்த 75 லட்சம் ரூபாய் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இந்த வழக்கு தொடர்பாக பிரபல கேங்ஸ்டர் சம்போ செந்திலுடைய கூட்டாளி மொட்டை கிருஷ்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில தான் மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாக தகவல்கள் சொல்லப்பட்டது. அவருடன் போனில் அடிக்கடி பேசியதாக திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷாவை போலீசார் சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். தனிப்படை போலீசார் தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த நிலையில தான் அந்த விசாரணையில நெல்சனுடைய மனைவி மோனிஷா அவருடைய வங்கி கணக்குல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபாயை தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் கிருஷ்ணன் என்கின்ற மொட்டை கிருஷ்ணனுடைய வங்கி கணக்கிற்கு அவர் சென்னையில இருக்கும் போது அவர் அனுப்பியதாக தகவல்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்துதான் விசாரணையை போலீசார் அவரிடம் மேற்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாம இந்த விசாரணையை முடக்கியும் விட்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த படம் அனுப்பினார் மோனிஷா என்ற சந்தேகம் போலீசாருக்கு இருந்திருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாம மோனிஷாவுடைய தனிப்படை போலீசார் துருவி விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அவர் அளித்துள்ள தகவல்கள் உண்மை இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை வழக்கறிஞர் அதன் காரணமாக அவரிடம் வழக்கு சம்பந்தமாக தான் பேசினே தவிர வேற எந்த ஒரு விவரமும் தெரியாது என்று தகவல்கள் அளித்திருக்கிறார். எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் நான் வழக்கு சம்பந்தமாக தான் பேசினேன், வழக்கு சம்பந்தமாக தான் இந்த காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீசார் வாக்குமூலம் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் போலீசார் அதை நம்பாமல் தொடர்ந்து எதற்காக அனுப்பப்பட்டது என்று தொடர்ந்து இந்த விசாரணையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த படம் இவருக்கு அனுப்பப்பட்டது, எங்கிருந்து வந்தது மோனிஷாவிற்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மொட்டை கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்சனுடைய மனைவி மோனிஷா, இவர்கள் அனைவருமே அதாவது இவருடைய நண்பர்கள், மோனிஷாவுடைய நண்பர்கள், மொட்டை கிருஷ்ணனுடைய நண்பர்கள் என அனைவருமே சென்னையில இருக்கக்கூடிய எம்ஆர்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல அடிக்கடி சந்தித்து இந்த பப்புக்கு வருவதும் வழக்கமாக இருந்து வந்த நிலையில தான் இவர்களுடைய நட்பும் விரிவடைந்திருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த 75 லட்சம் ரூபாய் பணம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகத்திலும் இந்த கோணங்களிலுமே தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம போலீசார் இந்த விசாரணை துரிதப்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.